வயது 70 கடந்திருந்தாலும் பார்வதியின் குரலில் இருக்கும் அதிகாரமும் முகத்தில் குடிகொண்டிருக்கும் சிடுசிடுப்பும் சிறிதும் குறையவே இல்லை. சுருக்கங்கள் நிறைந்த அவளது முகத்தை பார்த்தாலே இவளிடம் சற்று தள்ளியே இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு அவள் ஒரு முன்கோபக்காரி. எதற்கெடுத்தாலும் எரிந்து விழும் அவளது குணம் அவளைச் சுற்றியிருப்பவர்களுக்கு எப்போதும் ஒருவித பதற்றத்தையே தந்தது. குறிப்பாக அவளது மருமகள் பூஜாவின் நிலைமை மிகவும் பரிதாபம். மருமகள் என்ன செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிப்பதும் அவளை துச்சமாக மதிப்பதும் பார்வதியின் அன்றாட வழக்கம். அதேபோல பல வருடங்களாக அதே தெருவில் தன் மனைவியை இழந்து வசிக்கும் தனது பழைய பள்ளித் தோழனான கோபால் உள்ளிட்ட தன் நண்பர்களையும் அவள் சகட்டுமேனிக்கு கேலி செய்ய தயங்குவதே இல்லை. அவளது சுடு சொற்களை அவர்கள் பழகிப்போன ஒரு மௌனத்துடன் பொறுத்து கொண்டார்கள். ஆனால் இந்த இரும்புப் பெண்மணிக்குள்ளும் ஒரு மென்மையான இதயம் இருந்தது. அந்த இதயத்தின் முழு அன்பும் கனிவும் அவளது ஒரே மகனான அருணுக்கும் பேரன் ஆதித்யாவுக்கும் மட்டுமே சொந்தமாக இருந்தது. மகன் அருண் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் மிகவும் மதிக்கப்படும் பேராசிரியர். அவனை பார்க்கும்போதெல்லாம் பார்வதியின் கண்கள் பெருமிதத்தில் ஒளிரும். முகத்தில் ஒரு தாயின் அளவற்ற பாசம் புன்னகையாக மலரும். அதேபோல தன் பேரன் ஆதித்யா என்றால் அவளுக்கு உயிர். இசையின் மீது தீராத காதல் கொண்ட தன் பேரன் தன் பெற்றோர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி ஒரு பெரிய இசையமைப்பாளராக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தான். அவனது கனவுகளுக்கு உற்ற துணையாகவும் இரகசிய ஆதரவாளராகவும் பாட்டி பார்வதி மட்டுமே இருந்தாள். நாட்கள் இப்படி சென்று கொண்டிருக்க பார்வதிக்கு ஒரு சிறிய சவால் காத்திருந்தது. அவளது பக்கத்து வீட்டில் அவளை விட சற்று இளையவளான ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாள். வெளியுலகத்திற்கு அவளை தோழியாக காட்டிக்கொண்டாலும் இருவருக்கும் உள்ளூர 7ஆம் பொருத்தம்தான். அந்த பெண்மணிக்கு பார்வதியின் பழைய பள்ளித் தோழனான கோபால் மீது ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பிருந்தது. அவரிடம் அடிக்கடி வலிய சென்று பேசுவாள். அது மட்டுமின்றி அமெரிக்காவில் செல்வச் செழிப்போடு வாழும் மருத்துவரான தன் மகன் தன்னை காண விமான டிக்கெட் அனுப்பியிருப்பதாக அனைவரிடமும் பெருமையடித்துக் கொண்டே இருப்பாள். இது பார்வதிக்கு எரிச்சலை ஊட்டியது. ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் எல்லோரும் கூடியிருந்த நேரம். தற்பெருமை பேசும் அந்த பெண்மணி காஃபி ஆர்டர் செய்யும்போது அமெரிக்கானோ என்று கேட்பதற்கு பதிலாக தவறுதலாக கொஞ்சம் பந்தாவாக எனக்கு ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் காஃபி வேண்டும் என்று கேட்டுவிட்டாள். அவ்வளவுதான். பார்வதிக்கு கொண்டாட்டமாகிவிட்டது. அனைவரின் முன்பும் அந்த பெண்மணியின் அறியாமையைச் சுட்டிக்காட்டி வாய்விட்டு சிரித்து அவளை கேலி செய்தாள். அவமானத்தால் அந்த பெண்மணியின் முகம் சிவந்தது. ஆனால் அந்த அவமானமே அவளுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. சட்டென்று சுதாரித்துக் கொண்டவள் பார்வதியை நேருக்கு நேர் பார்த்து நெத்தியடி கொடுத்தாற்போல ஒரு கேள்வியை கேட்டாள். என் மகனைப் பற்றி நான் பெருமையாக பேசுகிறேன், சரி. உன் மகன் அவ்வளவு பெரிய பேராசிரியராக இருக்கிறான், உன்னை தங்கத் தாம்பாளத்தில் வைத்து தாங்குகிறான் என்று எப்போதும் சொல்கிறாயே, பின் ஏன் நீ இன்னும் கிழிந்து போன இந்த தேய்ந்த பழைய காலணிகளை அணிந்திருக்கிறாய்? இந்த கேள்வி அந்த அறையிலிருந்த அத்தனை பேரின் கவனத்தையும் ஈர்த்தது. பார்வதியின் முகம் சட்டென்று இருண்டது. அந்த ஒற்றை கேள்வி அவளது கர்வத்தை சுக்கு நூறாக உடைத்து ஒரு கணம் அவளை நிலைகுலையச் செய்தது. இதற்கிடையில் பார்வதியின் குடும்பத்திற்குள் ஒரு பெரிய புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. மாமியாரின் ஓயாத குத்திக்காட்டல்களாலும் தினமும் அனுபவிக்கும் கடுமையான மன அழுத்தத்தாலும் மருமகள் பூஜாவின் உடல்நிலை மெல்ல மெல்ல மோசமடையத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் அவளது இதயம் பலவீனமாகி அவள் திடீரென மயங்கி விழ குடும்பமே பதறிப்போய் அவளை மருத்துவமனையில் அனுமதித்தது. அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே பதற்றத்துடன் காத்திருந்த அவளது கணவன் அருணை பார்த்த மருத்துவர் பெருமூச்சுடன் வெளியே வந்தார். அவரது முகம் ஏதோ ஒரு மோசமான செய்தியை சுமந்து வந்திருந்தது. உங்கள் மனைவியின் இதய நோய் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அவள் அனுபவிக்கும் கடுமையான மன அழுத்தம்தான். அவளது வாழ்க்கை அமைதியானதாக மாறவில்லை என்றால், நிலைமை இப்படியே தொடர்ந்தால் சீக்கிரமே நீங்கள் உங்கள் மனைவியை இழக்க நேரிடும் என்று எச்சரித்தார். மருத்துவரின் அந்த வார்த்தைகள் அருணின் தலையில் பேரிடியாக இறங்கியது. தன் ஆருயிர் மனைவியை காப்பாற்ற வேண்டுமென்றால் அதற்கு காரணமான தன் பெற்ற தாயை என்ன செய்வது? விதியின் இந்த சதிராட்டத்தில் அவன் என்ன முடிவெடுக்கப் போகிறான்? அந்த வீட்டின் தலைமதி மாறத் தொடங்கிய தருணம் அது. மனைவியின் உயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் ஒரு புறம், தன்னை பெற்ற தாயின் மீதான பாசம் மறுபுறம். இந்த இருதலைக்கொள்ளி எறும்பாக தவித்த அருண் வேறு வழியில்லாமல் தன் வாழ்நாளில் மிக கடினமான அந்த முடிவை எடுத்தான். ஆம், தன் தாயை முதியோர் இல்லத்தில் அனுப்புவதுதான். குற்ற உணர்வில் தலை குனிந்து நின்ற அவன் தன் தாயிடம் வந்து, அம்மா,
பூஜாவின் உடல்நிலை குணமாகும் வரை மட்டும் அங்கு இருங்கள். அவள் சரியானதும் நானே வந்து உங்களை மீண்டும் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று தழுதழுத்த குரலில் வாக்குறுதி அளித்தான். ஆனால் வாழ்க்கையின் பல கசப்புகளைக் கண்ட அந்த முதிய கண்களை ஏமாற்ற முடியாதா என்ன? அது வெறும் ஆறுதலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது. இனிமேல் தான் அந்த வீட்டிற்கு திரும்பப் போவதில்லை என்பது அவளது உள்மனம் ஆழமாக உணர்ந்தது. வீட்டை விட்டு வெளியேற்றப்படப் போகிறோம் என்ற அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் பார்வதிக்கு வீதியில் மற்றொரு பெருத்த அவமானம் காத்திருந்தது. பல வருடங்களுக்கு முன் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக போராடிய காலத்தில் பார்வதி ஒரு உணவகத்தின் இரகசிய சமையல் குறிப்பை திருடியிருந்தாள். அதனால் நஷ்டமடைந்து அழிந்து போன அந்த உணவக உரிமையாளரின் மகளை பார்வதி தற்செயலாக சந்திக்க நேரிட்டது. பல காலமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த பழைய கோபத்தை தீர்த்து கொள்ள ஆவேசமாக வந்த அந்த இளம்பெண் வீதியிலே வைத்து பார்வதியை தரக்குறைவாக திட்டி கடுமையாக தாக்கினாள். வலியில் துடித்தாலும் பார்வதியின் கர்வம் அவளை தலைகுனிய விடவில்லை. சுருக்கங்கள் நிறைந்த தன் முகத்தை நிமிர்ந்து, ஆமாம், நான் அதை செய்தேன். ஆனால் அதற்காக நான் வருத்தப்படவில்லை. நான் அப்படி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். அந்த பாவத்தை செய்தாவது ஒரு நல்ல மகனை நான் வளர்த்து ஆளாக்கியிருக்கிறேன். அவன் என்னை வாழ்நாள் முழுவதும் தன் கண்ணிமை போத காப்பான் என்று ஆவேசமாக கத்தினாள். தன் உயிரினும் மேலான மகனே தன்னை முதியோர் இல்லத்தில் அனுப்பப் போகிறான் என்ற கசப்பான உண்மையை அந்த பெண்ணின் முன் ஒப்புக்கொள்ள அவளது தாய்மைக்கும் கர்வத்துக்கும் மனம் வரவில்லை. ஆனால் இந்த சந்தை அவளது மனதை முற்றிலுமாக உடைத்துவிட்டது. யாருக்காக தன் வாழ்க்கையை, மானத்தை, இளமையை தியாகம் செய்தாலோ அந்த மகனாலேயே கைவிடப்பட்டு விட்டோம் என்ற வலி அவளை துளைத்தெடுத்தது. யாருமற்ற அனாதையாக இருண்ட மனதுடன் வீதிகளில் இலக்கின்றி நடந்தாள். சாகும் முன் தனக்கான இறுதி புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்ற விரக்தியான எண்ணத்துடன் தற்செயலாக அவள் கண்ணில் பட்ட ஒரு பழைய புகைப்பட நிலையத்திற்குள் கனத்த கால்களுடன் நுழைந்தாள். அங்கிருந்த கனிவான புகைப்பட கலைஞர் அவளது வாடிய முகத்தை பார்த்து புன்னகைத்தார். கவலைப்படாதீர்கள் அம்மா, உங்களது ஆதர்ச நாயகியான பத்மினியைப் போலவே உங்களை மிக அழகாக புகைப்படம் எடுக்கிறேன் என்று கூறினார். பார்வதியின் இதழ்களில் ஒரு மெல்லிய சோக புன்னகை பூத்தது. கேமராவின் பிளாஷ் வெளிச்சம் கண் கூசும்படி வெட்டி மறைந்தது. புகைப்படத்தை எடுத்துவிட்டு பெருமூச்சுடன் அந்த நிலையத்தின் கதவை திறந்து வெளியே வந்தாள் பார்வதி. ஆனால் வெளியுலகம் அவளுக்கு முற்றிலும் புதிதாக தெரிந்தது. அடுத்த சில நொடிகளில் அவளுக்கு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தை பார்த்து அவளே உறைந்து நின்றாள். சுருக்கங்கள் நிறைந்த அவளது 70 வயது முகம் எங்கே? நரைத்த முடிகள் எங்கே? வளைந்த முதுகு எங்கே? ஒரு மாயாஜாலம் போல அவள் இப்போது 20 வயதுடைய ஒரு பேரழகியாக உருமாறியிருந்தாள். துள்ளிக் குதிக்கும் இளமை மீண்டும் ஒரு வரமாக அவளிடம் திரும்பி வந்திருந்தது. ஆரம்பத்தில் அதிர்ச்சியடைந்தாலும் பின்னர் விதியின் இந்த விசித்திரமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அவள் முடிவெடுத்தாள். ஆதர்ச நாயகியான நடிகை பத்மினியின் நினைவாக தனக்கு பத்மினி என்று புதிய பெயரை சூட்டிக்கொண்டாள். தனது உண்மையான அடையாளத்தை மறைத்துக்கொண்டு தன் பழைய பள்ளித்தோழனான கோபால் மற்றும் அவரது மகள் வசிக்கும் வீட்டிலேயே ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்தாள். தன் குடும்பத்தினரை பிரிந்திருந்தாலும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை இரகசியமாக கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் இந்த ஏற்பாடு அவளுக்கு மிகவும் வசதியாக இருந்தது. இப்போது ஒரு 70 வயது மூதாட்டியின் அனுபவமும் கோபதாபங்களும் ஒரு 20 வயது இளம்பெண்ணின் துடிப்பான உடலுக்குள் குடிபுகுந்திருக்க அந்த புதிய வீதியில் ஒரு புயல் கிளம்ப தயாரானது. பத்மினியின் புதிய வாழ்க்கை வண்ணமயமாகவும் சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாகவும் மாறத் தொடங்கியது. 20 வயதுக்கே உரிய துள்ளலான பேரழகு ஒருபுறம், 70 வயது மூதாட்டியின் அனுபவம் கலந்த ஒளிவுமறைவற்ற பேச்சும் தைரியமான நடவடிக்கைகளும் மறுபுறம் என அவளது தோற்றம் அனைவரையும் காந்தம் போல ஈர்த்தது. அந்த வசீகரம் அவளை சுற்றியிருந்த பல ஆண்களை அவள் பால் ஈர்க்க செய்தது. அவளது உண்மையான அடையாளம் தெரியாத அவளது பள்ளித்தோழன் கோபால் முதற்கொண்டு முதியோர் மையத்தில் அவள் தற்செயலாக பாடிய ஒரு பழைய பாடலை கேட்டு மெய் மறந்து நின்ற வசீகரமான தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ராம்குமார் வரை பலரும் அவளது வலையில் விழுந்தனர். ஏன், அவளது சொந்த பேரன் ஆதித்யா கூட இந்த புதிய அழகியிடம் மயங்கினான் என்பதுதான் விதியின் மிகப்பெரிய நகைச்சுவை. ஆரம்பத்தில் தன் பேரன் ஆதித்யா தன்னிடம் வழிவந்து பேசி காதல் வலை வீச முயன்றபோது பத்மினிக்கு சற்று தர்ம சங்கடமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த பதற்றம் விரைவில் அவளுக்குள் ஒரு மெல்லிய சிரிப்பாக மாறியது. இவன் அச்சு அசலாக அவனது தாத்தாவைப் போலவே இருக்கிறான்.
காதலை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் என் கணவர் இளமையில் எப்படியெல்லாம் தடுமாறுவாரோ அதே போலத்தான் இவனும் கோமாளித்தனமாக வழிகிறான் என்று மனதிற்குள் நினைத்து சிரித்துக் கொண்டாள். அந்த புரிதல் அவர்கள் இருவருக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்தது. விரைவில் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு அழகான அண்ணன் தங்கை போன்ற நெருக்கமான நட்பு உருவானது. தன் பேரனின் நீண்ட நாள் கனவை நனவாக்க பத்மினி அவனது இசைக்குழுவில் முதன்மை பாடகியாக இணைந்தாள். அவளது வசீகர குரலும் துடிப்பான மேடை பிரசனமும் அந்த இசைக்குழுவை ஒரே இரவில் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது. ஒரு நாள் பேரன் ஆதித்யா அனைவரையும் ஈர்க்கும் அருமையான ஒரு புதிய பாடலை எழுதி இசையமைத்திருந்தான். அதை கேட்டதும் பத்மினிக்குள் உறங்கிக் கொண்டிருந்த பாட்டி திடீரென விழித்துக் கொண்டாள். தன்னிச்சையாக தன் பேரனை கொஞ்சம் ஒரு பாட்டியைப் போல பெருமிதத்துடன் சபாஷ் என் செல்ல பேரன் என்று நினைத்து கொண்டு அவனது பின்பக்கத்தில் செல்லமாக தட்டி கொடுத்தாள். அடுத்த நொடி தான் இப்போது 20 வயது இளம்பெண் என்பதும் ஓர் இளைஞனிடம் இப்படி நடந்து கொள்வது மற்றவர்கள் பார்வையில் எவ்வளவு விசித்திரமானது என்பதும் அவளுக்கு உறைந்தது. சுற்றியிருந்தவர்கள் அவளை சற்று ஆச்சரியமாக பார்க்க நிலைமையை சமாளிக்க பத்மினி சட்டென சுதாரித்துக் கொண்டாள். ஹே, இதுதான் என் ஸ்டைல், எனக்கு பிடித்திருந்தால் நான் இப்படித்தான் கொண்டாடுவேன் என்று சமாளித்தபடியே குழுவிலிருந்த மற்ற இளைஞர்களின் பின்பக்கத்திலும் அதேபோல தட்டி கொடுத்தாள். அவளது அந்த செயல் எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது. அது முதல் ஒவ்வொரு முறை குழு வெற்றி பெறும்போதும் புது மைல்கற்களை எட்டும்போதும் அப்படி ஒருவரை ஒருவர் தட்டி கொண்டு கொண்டாடுவது அவர்களின் குழுவின் வேடிக்கையான அடையாளமாகவே மாறிப்போனது. இதனிடையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ராம்குமாருக்கும் பத்மினிக்கும் இடையிலான பழக்கம் மெல்ல மெல்ல ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியது. அவனது அமைதியான குணமும் அக்கறையும் பத்மினியின் மனதிலும் அவன்பால் ஒரு மென்மையான காதலை துளிர்க்கச் செய்தது. ஒரு இனிய மாலை வேளையில் இருவரும் தனித்திருந்தபோது தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ராம்குமார் அவளிடம் தன் ஆழ்ந்த மனதை திறந்தான். உன்னை போன்ற ஒரு பெண்ணை நான் என் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை பத்மினி, நான் உன்னை முழுமையாக நேசிக்கிறேன் என்று காதலுடன் கூறியவன் சற்று இடைவெளி விட்டு அவளது கண்களை உற்று பார்த்து தொடர்ந்தான். உன்னிடம் ஏதோ ஒரு விசித்திரமான அதே சமயம் மிகவும் ஆழ்ந்த ஒரு அமைதி இருக்கிறது பத்மினி. அவனது கண்கள் லேசாக கலங்கின, குரல் தழுதழுத்தது. நான் கைக்குழந்தையாக இருந்தபோதே என் அம்மா இறந்துவிட்டார். அவளது முகம் கூட என் நினைவில் இல்லை. ஆனால் உன் அருகில் இருக்கும்போது மட்டும் எனக்கு என் அம்மாவின் வாசம் வீசுவது போல இருக்கிறது பத்மினி. ஒரு தாயின் மடிய கிடைக்கும் அதே ஆறுதலும் கதகதப்பும் உன் அருகாமையில் எனக்கு கிடைக்கிறது என்று நெகிழ்ந்து கூறினான். காலத்தின் சுவடுகளை சுமக்கும் ஒரு முதிர்ச்சியான தாயின் ஆன்மா அந்த 20 வயது பெண்ணுக்குள் இருப்பதால்தான் அவனுக்கு அப்படி ஒரு உணர்வு தோன்றுகிறது என்பது பத்மினிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அவனது அந்த சலனமற்ற வார்த்தைகள் அவளுக்குள் இருந்த பெண்ணையும் ஒரு தாயையும் ஒரே நேரத்தில் ஆழமாக தொட்டு சிலிர்க்க வைத்தது. பத்மினியும் புதிய பயணம் ஒரு மாயாஜாலம் போல சென்று கொண்டிருந்தது. இசைக்குழுவின் முதன்மை பாடகியாக மேடையேறிய அவளது குரலில் அப்படி ஒரு அசாதிரமான ஈர்ப்பு இருந்தது. எந்தவித நவீன இசைக்கருவிகளின் சாயலோ செயற்கையான கலப்படமோ இல்லாத அவளது தூய்மையான குரல் கேட்பவர்களை அப்படியே கட்டிப்போட்டது. அன்று ஒரு பெரிய மேடை, ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னிலையில் பத்மினி வசந்தகால நதிகளிலே என்ற ஒரு பாடலை பாடத் தொடங்கினாள். அந்த பாடல் அவளது குரல் வளையிலிருந்து மட்டும் வரவில்லை, அவளது ஆன்மாவின் ஆழத்தில் உறைந்திருந்த 70 வருட வழிகளிலிருந்து வெளிவந்தது. பாடிக்கொண்டிருக்கும் போதே அவளது மனக்கண்ணில் அவளது இருண்ட கடந்த காலம் நிழலாடியது. திருமணமாகி ஓராண்டு முடிவதற்குள்ளாகவே தன் இளமைக்கால கணவனை இழந்து கைக்குழந்தையோட இளம் விதவையாக நின்ற அந்த துயரமான நாட்கள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. உலகமே அவளை தனிமையில் தவிக்க விட்டபோது தன் மகனின் பசியை போக்கவென்று ஒரு உணவகத்தின் வாசலில் கொட்டும் பனியிலும் சுட்டெரியும் வெயிலிலும் அமர்ந்து பாத்திரங்களை கழுவிய அந்த வறுமை காலம் அவளது நெஞ்சை ரணமாக்கியது. வேலை செய்யும் பரபரப்பில் தன் சின்னஞ்சிறு குழந்தை எங்கும் தவழ்ந்து சென்று ஆபத்தில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அவனது இடுப்பில் ஒரு கயிற்றை கட்டி தன் அருகிலேயே வைத்து கட்டி வளர்த்த அந்த போராட்டமான நாட்கள் அவளது கண் முன் ஒரு திரை இயக்கம் போல ஓடி மறைந்தன. பாடலின் இறுதி வரிகளை அவள் பாடி முடிக்கும்போது அவளது அந்த 20 வயது இளம் ததம்பும் கன்னத்தில் அத்தனை வலிகளையும் சுமந்து ஒரு சுடு கண்ணீர் துளி உருண்டு விழுந்தது. ஒட்டுமொத்த அரங்கமும் அந்த பாடலின் உணர்வில் உறைந்து போய் அமைதியில் ஆழ்ந்தது. ஆனால் வாழ்க்கையின் மகிழ்ச்சி எப்போதும் நிலைப்பதில்லையே.
பத்மினி தன் பேரனின் இசைக்கனவை நனவாக்கி தன் இளமையை முழுமையாக ரசிக்கத் தொடங்கிய அந்த தருணத்தில் விதி ஒரு கொடூரமான விபத்தின் ரூபத்தில் வந்து நின்றது. தன் பேரன் ஆதித்யா சென்ற கார் ஒரு பயங்கரமான விபத்தில் சிக்கிக் கொண்டது. இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நிலையில் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். மருத்துவமனை எங்கும் பதற்றம் தொற்றிக் கொண்டது. ஆதித்யாவை காப்பாற்ற உடனடியாக இரத்தம் தேவைப்பட்டது. அவனுடைய பிரத்யேக இரத்த வகை பத்மினியிடம் மட்டுமே இருந்தது. ஆனால் பத்மினி தன் இரத்தத்தை கொடுத்தால் இந்த மாயாஜாலம் கலைந்து அவள் மீண்டும் பழையபடி 70 வயது மூதாட்டியாக மாறிவிடுவாள் என்ற நிலை. ஆனால் தன் உயிரினும் மேலான பேரனை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் ஒரு தாயாகவும் பாட்டியாகவும் அவளுக்கு எந்த தயக்கமும் இல்லை. தனக்கு கிடைத்த இந்த வரமான இளமையை தன் பேரனின் உயிருக்காக தியாகம் செய்ய அவள் துணிந்தாள். அப்போதுதான் அந்த திருப்பம் நிகழ்ந்தது. தன் மகன் அருணுக்கு அந்த மிகப்பெரிய உண்மை தெரிய வந்தது. தன் அருகில் பத்மினி என்ற பெயரில் 20 வயது பெண்ணாக நிற்கும் அந்த பேரழகி வேறு யாருமல்ல, தான் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பத் துணிந்த தன் சொந்தத் தாய் பார்வதிதான் என்ற ரகசியம் அவனுக்கு புரிந்துவிட்டது. குற்ற உணர்ச்சியாலும் தாயின் அளவற்ற அன்பைக் கண்டும் நெஞ்சம் வெடித்து அழுதபடி பத்மினியின் கைகளைப் பற்றிக் கொண்டான் அருண். அம்மா, வேண்டாம்மா, என் மகனை காப்பாற்ற நான் ஏதாவது செய்கிறேன், நீ இந்த தியாகத்தை செய்ய வேண்டாம் என்று கதறினான். அவனது குரல் உடைந்து நடுங்கியது. உன் வாழ்க்கையை எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் முழுமையாக அழித்துவிட்டாயம்மா. இப்போதுதான் உனக்கொரு புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. தயவு செய்து இங்கிருந்து சென்றுவிடு. சீக்கிரம் இறந்து போகாத ஒரு நல்ல கணவனை திருமணம் செய்து கொள். என்னைப் போல உன்னை முதியோர் இல்லத்திற்கு துரத்தாத, உன்னை போற்றி பாதுகாக்கும் ஒரு நல்ல பிள்ளையை பெற்றிடு. உனக்கான வாழ்க்கையை, உன் இளமையை இப்போதாவது சந்தோஷமாக வாழு அம்மா என்று கண்ணீரோடு மன்றாடினான். தன் மகனின் அந்த வார்த்தைகளைக் கேட்டதும் பத்மினியின் கண்களில் தாய்ப்பாசம் பெருக்கெடுத்தது. தன் இளமையான கைகளால் அவனது முகத்தைக் கோதியபடி ஒரு கனிவான புன்னகையுடன் அவள் சொன்னாள், இல்லை மகனே, கடவுள் எனக்கு இன்னொரு பிறவியை கொடுத்தாலும் நான் இதே வாழ்க்கையைத்தான் வாழ்வேன். அதே வறுமையை, அதே கஷ்டங்களை, அதே கண்ணீரை மீண்டும் ஒருமுறை அனுபவிப்பேன். ஏனென்றால் அப்போதுதான் நான் மீண்டும் உனக்குத் தாயாக முடியும். நீ என் மகன், இது என் குடும்பம். தன் மகனுக்காக எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தன் முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்ய துணியும் ஒரு தாயின் உன்னதமான அன்பின் முன்பு அந்த மருத்துவமனையே மண்டியிட்டு நின்றது. மருத்துவமனையின் அந்த அமைதியான தாழ்வாரத்தில் பத்மினி உதிர்த்த வார்த்தைகள் வெறும் வசனங்கள் அல்ல, அது ஒரு தாயின் ஆன்மாவிலிருந்து வெளிவந்த ஆழமான சத்தியம். சிலருக்கு இது அதீத உணர்ச்சிபூர்வமான ஒரு நாடகமாகத் தோன்றலாம். ஆனால் உலகத்தில் தன் பிள்ளைகளுக்காக தன் வாழ்க்கையையே உருக்கி தியாகம் செய்த எந்த ஒரு தாய்க்கும் இதுதான் எழுதப்படாத நிதர்சனமான உண்மை. தன் மகனையும் இந்த சுற்றத்தையும் பெறுவதற்காக வாழ்வில் எந்த இருண்ட பாதையையும் மீண்டும் கடக்க ஒரு தாய் எப்போதும் தயங்குவதே இல்லை என்பதை அந்த தருணம் ஆணித்தரமாக உணர்த்தியது. இந்த உணர்ச்சிக் கொந்தளிப்புகளுக்கு இடையே மகன் அருணின் மனக்கண்ணில் இதுவரை அவன் அறிந்திராத கடந்த கால உண்மைகள் ஒரு மெல்லிய ஃப்ளாஷ்பேக்காக விரிந்தன. தன் மனைவி பூஜாவை தன் தாய் பார்வதி எதற்கெடுத்தாலும் குற்றம் சாட்டி ஒரு வேலைக்காரி போல திட்டித் தீர்த்ததை மட்டுமே அவன் மனம் இதுவரை பதிவு செய்திருந்தது. ஆனால் அந்த முன்கோபத் திரைக்குப் பின்னால் ஒளிந்திருந்த அவளது உண்மையான பாசம் இப்போதுதான் அவனுக்கு புரியத் தொடங்கியது. பூஜா நோய்வாய்ப்பட்டிருந்த நேரங்களில் அவளை வார்த்தைகளால் கடிந்து கொண்டாலும் அவளது உடல்நிலை தேர வேண்டும் என பார்வதி இரு கைகூப்பி ரகசியமாக பிரார்த்தனை செய்ததும், அவளுக்கு பிடிக்கும் என்பதற்காக தன் கைகளாலேயே விதம்விதமான உணவுகளை சமைத்து பரிமாறியதும், மருமகளின் வலியை தன் வலியாகவே அவள் உணர்ந்ததும் இப்போதுதான் அருணுக்கு தெரிந்தது. அவளது சுடு சொற்களின் சத்தத்தில் அவள் காட்டிய ஆழமான அன்பின் மௌன மொழி அந்த வீட்டிலிருந்த யாருக்கும் இத்தனை நாட்களாக புரியாமலேயே போய்விட்டது என்பதை நினைத்து அவன் இதயம் சுக்குநூறாக உடைந்து கண்ணீர் வடித்தான். இறுதியாக அந்த மாயாஜால தருணம் முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கியது. தன் பேரனை காப்பாற்ற மருத்துவ அறைக்குள் சென்ற பத்மினி எந்தவித தயக்கமும் இன்றி தன் இரத்தத்தை தானமாக அளித்தாள். ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் அவளது உடலிலிருந்து பிரியும்போது அவளுக்கு கிடைத்த அந்த 20 வயது அழகும் இளமையும் அவளை விட்டு மெல்ல மெல்ல விடை பெற்றன. மீண்டும் அதே சுருக்கங்கள் நிறைந்த தோலும் வளைந்த முதுகும் நரைத்த முடியுமாக 70 வயது பார்வதியாக அவள் உருமாறினாள்.
ஆனால் இந்த முறை அவளது முகத்தில் எந்த சிடுசிடுப்பும் இல்லை. தன் பேரனின் உயிர் மீண்டுவிட்டது என்ற எல்லையற்ற நிம்மதியும் முழுமையான தாய்மையின் பூரிப்பும் மட்டுமே அவளிடம் நிறைந்திருந்தது. விதியின் சக்கரம் சுழன்று மீண்டும் பழைய நிலைமைக்கு குடும்பம் திரும்பியது. ஆனால் இப்போது அந்த வீட்டில் அன்பும் புரிதலும் பார்வதியின் மீதான பெருமரியாதையும் வேறுற்றிருந்தன. எல்லாம் இனிதே முடிந்துவிட்டது, கதை ஒரு சாதாரண அமைதியோடு நிறைவடையப் போகிறது என்று நாம் நினைக்கும்போதுதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பத்தோடு அந்த இறுதிப் பகுதி அரங்கேறியது. பார்வதியை தன் உயிருக்கும் மேலாக நேசித்த அவளது பழைய பள்ளித்தோழன் கோபால் தற்செயலாக அந்த விசித்திரமான புகைப்பட நிலையத்தை கண்டுபிடித்தார். என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக தள்ளாடும் கால்களோடு உள்ளே சென்றவர் வெளியே வரும்போது அங்கே ஒரு மாயாஜாலம் நிகழ்ந்திருந்தது. அனைவரையும் ஆச்சரியத்தில் உறைய வைக்கும் விதத்தில் ஒரு துடிப்பான வசீகரம் மிக்க பேரழகியாக ஒருவர் வெளியே வந்தார். ஒரு ஸ்டைலான ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஏறிக்கொண்டு சீறி பாய்ந்து வந்த அந்த இளைஞன் தன் காதலியான வயதான பார்வதியை அழைத்துச் செல்ல அவளுக்கு முன்னால் வந்து புன்னகையுடன் நின்றான். தன்னை வாழ்நாள் முழுவதும் நேசித்த ஒருவனின் இளமையான காதலோடு பார்வதி அந்த பைக்கில் ஏறி பயணிக்க இனி அவளது வாழ்க்கை என்றென்றும் குறையாத மகிழ்ச்சியோடும் அன்போடும் அமையப்போகிறது என்ற நம்பிக்கையோடு கதை முடிவுக்கு வந்தது. இளமை என்பது வெறும் தோற்றத்திலில்லை, அது நாம் மற்றவர்கள் மீது காட்டும் அன்பிலும் தியாகத்திலும், அந்த தியாகம் தரும் ஆத்ம திருப்தியிலும்தான் ஒளிந்திருக்கிறது என்ற அழகான செய்தியை சுமந்து நமது மனதில் ஒரு நீங்காத புன்னகையை விட்டுச் செல்கிறது இந்த நெஞ்சை அள்ளும் கதை.